வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து எலெக்ஷனோட ரிசல்ட்டை வந்து அறிவிக்க போகிறாங்க. இந்த எலெக்ஷனோட ரிசல்ட்டை வந்து அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து அந்த கீ ஃபேக்டர்ஸ்லாம் வந்து ஒன்று ஒன்றா விவாதிக்க போகிறோம். குறிப்பாக வந்து தாவேக்காவோட முதல் தேர்தலாக இந்த தேர்தல் அமைஞ்சிருக்கு. அதனால் அந்த தேர்தல்களோட அவங்களோட கட்சியோட வாக்கு சதவீதம் வந்து இந்த மாதிரி இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் திமுக அண்ட் அதிமுகவுக்கு தாவேக்கா என்ன மாதிரி வந்து ஒரு இம்பேக்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த தாவேக்காவும் அதே மாதிரி திமுகவுக்கும் நிஜமாலே வந்து அவங்க 2 பேருக்குமான இருமுனை போட்டி தான் இந்த தேர்தலா. இது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு எவ்வளோ ஓட்டு, ஆண்களுக்கு எவ்வளோ ஓட்டுன்னு சொல்லிட்டு விலாவரியாக வந்து நாளைக்கு எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடி இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் எக்ஸிஸ் போல் வந்து எல்லாத்துலேயும் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதையும் வந்து அலசி ஆராய போகிறோம். நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து இப்போ தான் பார்க்குறீங்கன்னா இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தேர்தல் வந்து உண்மையிலே ஒரு ஸ்பெஷலான தேர்தல் தான் சொல்லணும். குறிப்பாக சொல்லணும்னா ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஒரு ஆக்டரோட அவரோட கட்சி வந்து ஒரு பூம் ஆகிற ஒரு தேர்தலாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா வந்து நம்ம எம்ஜிஆர் அவர்கள் எப்படி வந்து 2 கட்சி காங்கிரஸும் அதே மாதிரி நம்மளோட திமுகவும் தான் ஆட்சியை மாற்றி மாற்றி அமைச்சிக்கிட்டு இருக்கையில் புது கட்சியாக உள்ள வந்து ஆட்சியை கலைச்சி அவர் வந்து எப்படி சிஎம் ஆனாரோ அதுக்கப்புறம் திருப்பி வந்து இப்போ தாவேக்காவுக்கு ஒரு வேறு லெவல் இம்பேக்டான ஒரு ஓப்பனிங் கிடச்சிருக்கு. என்னதான் அதுக்கப்புறம் வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்திருந்தாலும் அவர் வந்து கூட்டணியோட பலத்தினால தான் எதிர்கட்சி தலைவரானார். அதே மாதிரி தான் வந்த ஆக்ட்ரஸ்லாம் நல்ல பேர் டெபாசிட்டே வாங்கலை. குறிப்பாக வந்து மக்கள் நீதி மையம்னு ஒரு கட்சி ஆரம்பித்து அந்த கட்சி வந்து நம்ம கமலஹாசனுக்கு வந்து ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாத ஒரு கட்சியாக இருந்ததுக்கப்புறம் திமுக கூட அது இணைஞ்சிச்சு. ஆனால் ஒரே தேர்தலில் திமுகவையும் சரி அதிமுகவையும் சரி பெரிய 50 வருஷ கட்சியை வந்து உடச்சி எறிகிற மாதிரி தாவேக்கான ஒரு புது இம்பேக்ட் கட்சியை வந்து நம்ம தளபதி அவர்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதியோட இப்போ இருக்கிற கெரியர் க்ரோத்துன்னு சொல்லலாம். குறிப்பாக வந்து இன்னும் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு அவர் தான் பீக்கில் இருக்க போகிறாருன்ற நிலைமையில் அவர் வந்து சினிமாலேருந்து இப்போ வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. அதனால் அவரோட ஃபேன் ஃபாலோவர்ஸ் அப்படியே வந்து வேறு லெவலில் வந்து இருந்தது. அதெல்லாம் வந்து அவர்களோட தொண்டர்களாக அவர் வந்து மாற்றிக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் 2 கட்சிக்கும் வந்து ஒரு சேஞ்ச் வேணும்னு சொல்லலை. தாவேக்கான்னு ஒரு கட்சியை நான் உள்ளே கொண்டு வரேன். எப்படி வந்து ஏடிஎம்கேன்னு ஒரு கட்சி வந்து அவர் வந்து யோசிக்கவே இல்லையோ அந்த கட்சியை வந்து பிளவுபட்டுச்சுன்ற அந்த காரணத்தை வச்சு அந்த இடத்துக்கு நான் வரேன். திமுகவுக்கும் நமக்கும் தான் வந்து போட்டியே, நான் வேறு யாருக்கும் நமக்கும் போட்டி இல்லைன்னு சொல்லி அவர் கிளியரான ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சது தான் இந்த இம்பேக்டான காரணம். குறிப்பாக சொல்லணும்னா அவரோட யங்ஸ்டரோட பல்ஸை வந்து பக்காவாக பிடிச்சிருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தேர்தலையும் அவரோட வாக்குறுதிகள் வந்து என்னதான் வந்து அவர் இம்பேக்ட் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிருந்தாலும் அந்த இம்பேக்ட் வந்து ஒரு வேறு லெவலில் ரீச்சாக வந்து அமைந்தது. குறிப்பாக சொல்லணும்னா அவர் அந்த சிலிண்டரை கொண்டு வரையில் சிலிண்டர் இங்கே பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு. அந்த சிலிண்டரோட அந்த அறிக்கை வேறு லெவலில் ஃபேமஸ் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த பாதுகாப்புன்னு சொல்லலை, நம்ம இங்கே திமுகவோட ஆட்சியில் வந்து அதை தான் ட்ராபேக்காக சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த பாதுகாப்புக்காக வந்து அவர் ஸ்கீம் சொல்கிறதெல்லாம் வந்து வேறு லெவலில் ரீச் ஆச்சு. குறிப்பாக வந்து அவர் சொன்ன அந்த கடைசி பிரச்சாரத்தில் குழந்தைங்கள்லாம் வந்து அப்பா அம்மாவை வந்து அந்த ஓட்டு போட சொல்லுங்கன்ற அந்த வியூகமும் வந்து நிறைய இடத்துல அப்ளிகே ஆகுதுன்னு தான் சொல்லணும். குறிப்பாக அந்த ட்ரெஸ் கோட் வந்து தேர்தலில் நிறையா வந்து பார்க்க முடிஞ்சது. குறிப்பாக அந்த ட்ரெஸ் கோடில் நிறையா பேர் வந்து ஓட்டு போட்டதே வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. என்னடா இப்படி இந்த தடவை நம்ம இப்படிலாம் பார்த்தது இல்லையன்ற அளவுக்கு ஓட்டு போட்ட 100 பேரில் வந்து ஒரு 50 பேராவது அந்த ட்ரெஸ்ஸை போட்டிருப்பாங்க. அந்தளவுக்கு வந்து சோசியல் மீடியாவில் சமவரெலாம் போயிட்டு இருந்தது. குடும்பமாக அது போட்டுட்ருக்கையில் அது வேறு லெவலில் இம்பேக்ட் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வர எக்ஸிட் போல்லையும் வந்து தாவேக்காவுக்கு முதல்ல வந்து சீட்டெல்லாம் மாறாது, கூட்டம் சீட்டாக மாறாதுன்னாங்க, கூட்டு ஓட்டாக மாறாதுன்னாங்க. இப்போ வந்து அவங்க சொல்கிறது பிரகாரம் 50க்கு வாக்கு அவங்க வந்து பர்சன்டேஜ் வாங்குகிற அளவுக்கு அவங்க வந்து பொட்டன்ஷியல் இருக்குது. இந்த தேர்தலில் 30% வந்து வாங்கிடுவாங்கன்ற அளவுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக சொன்னோன்னா ஒஸ்ட்டு அவங்க மினிமமாக வந்து 20லேருந்து 25% வாங்கிடுவாங்க. குறிப்பாக சொல்லணும்னா 30லேருந்து 40 சீட்டே வாங்கிடுவாங்கன்ற அளவுக்கு அவங்களுக்கு வந்து வேறு லெவலில் வந்து எக்ஸிட் போல் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. நாளைக்கு இதான கிளியரான ஒரு அப்டேட் கிடச்சிடும். குறிப்பாக சொல்லணும்னா இப்போ வந்து எந்த ஒரு கட்சி ஆட்சி பிடிச்சாலும் அவங்களுக்கு ஒரு ஆப்போசிட் டீம்னு ஒன்று இருக்கணும். என்னதான் வந்து ஏடிஎம்கே இவ்வளோ நாளாக வந்து அவங்க டஃப் கொடுத்துட்டு இருந்தாலும் போன தேர்தலிருந்தே அவங்க வந்து அந்த எதிர்வாதம் வந்து நல்லா செயல்படலன்னு தான் சொல்லணும். குறிப்பாக வந்து அந்த சென்ட்ரல்லேருந்து அவங்க கூட்டணி வச்சதுக்கப்புறம் அவங்களோட பவர் வந்து குறைஞ்ச மாதிரி தான் இருந்தது. குறிப்பாக அந்த எதிர்ப்பு இல்லாத மாதிரி தான் இருந்தது. நிறையா வந்து நாட்டில் நல்லா நடந்திருந்தாலும் அதுக்கான எதிர்ப்பு வந்து இல்லாமல் இருந்தது. அதுக்கான எதிர் ஃபோர்ஸாக தான் இப்போ வந்து தாவேக்கா தங்களை வந்து முன்னெடுத்துக்கிறாங்க. இந்த தேர்தலில் அவங்க ஜெயிப்பாங்களா இல்லையான்னு தெரியல.
ஆனால் இம்பேக்ட் அவங்க தான் பண்ண போகிறாங்க. குறிப்பாக 2வது சக்தியாக வந்து வலம் வந்து ஒரு வேறு லெவல் பொலிட்டிக்கலாக அவங்களோட க்ரோத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக நாம் தமிழருக்கு இந்த தாவேகா உள்ளே வந்தது ஒரு வேறு லெவல் ட்ராபேக்காக இருக்க போது நாளைக்கு வந்து தெரிஞ்சிடும். எத்தனை பர்சன்டேஜ் இவங்க வாங்குறாங்க இல்லைன்றத கிளியராக தெரிஞ்சிடும். நிறையா எக்ஸிட் போலில் நம்ம திமுக தான் வந்து திருப்பி ஆட்சி அமைப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா 100 இதில் 95% அவங்களுக்கு தான் வந்து சாதகமாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு எக்ஸிட் போலில் அவங்களுக்கு தான் வந்து ஃபேவராக இருக்குது. ஆனால் அவங்க திமுகவே தனி பெரும்பான்மையாக அந்த 118 எடுப்பாங்களான்றது டவுட்டாக இருக்குது. அப்படி வந்து நடக்கலைன்னா அதுவும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ட்ராபேக்காக இருக்கும். அந்த ட்ராபேக்லேயே நம்மளோட தாவேக்கா தான் உள்ளே வருவாங்க இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஏன்னா கூட்டணியோட கட்சியில் வந்து அவங்க வந்து ஆட்சி அமைக்கிற மாதிரி இருக்கும். எப்பயுமே திமுக எப்படி இருப்பாங்கன்னா அவங்களோட கட்சியில் மெஜாரிட்டி எடுத்துருவாங்க. அப்புறம் வந்து அவங்க ஃபார்ம் பண்ணுற அந்த கவர்மெண்ட்டாக தான் இருக்கும். இப்போ கூட்டணி கட்சியோட ஒரு ஃபார்ம் பண்ணுற கவர்மெண்ட்டும் வேறு லெவல் இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். அதே மாதிரி திமுகவில் நிறையா தலைவர்கள் இப்போ ஓப்பன் அப்போ ஆயிருக்காங்க. அதில் திருமாவளவன் அவர்களுக்கும் அதே மாதிரி நிறைய கட்சி தலைவர்களும் வந்து இப்போ வந்து கிரவுண்டு இதுலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக திருமாவளவன் அவர்கள்லாம் நாங்கள் இருக்கனால தான் இந்த அளவுக்கு வந்து இப்போ வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கவே புதுசாக இருக்குது. நாளைக்கு கிளியராக தெரிஞ்சிடும் என்ன மாதிரி வந்து சம்பவம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன மாதிரி ப்ரோக்ராம் வச்சுருக்கீங்க? டிவி பார்க்க தான் ப்ரோக்ராம் வச்சுருக்கீங்க. நாளைக்கு வந்து யாரை வந்து ஜெயிச்சா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், எந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு வந்து அட்ராக்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.